இதுவரை என்னுடைய உரையை கேட்டதற்கு நன்றி. அடுத்ததாக கோபிகாக்காவை அழைக்கிறேன். பொங்கல் சார்ந்த ஒரு விவரத்தை தெரிந்து சொல்வதற்கு. எல்லாருக்கும் வணக்கம். இத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேணும் பிள்ளைகள். ஏனென்றா உங்களுக்கு ஒரு விளையாட்டு நடக்க போகுது. அந்த விளையாட்டுக்கு நான் சொல்ல போற தகவல்கள் வந்து பிரயோசனப்படும். அதை ஒட்டித்தான் இந்த கேள்விகள் தயார்படுத்தப்பட்டிருக்குது. ஆனபடியா பிள்ளைகள் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கோ. இன்றைய தைப்பொங்கல் விழா இது வந்து இதை பற்றிய விளக்கம் வந்து போன வருஷமும் சொன்னவ. இருந்தாலும் நான் இந்த விளையாட்டு நடக்கிறதாலதான் இதை பற்றி ஒருக்கா சொல்ல வந்திருக்கிறேன். தைப்பொங்கல் நிகழ்வு வந்து நீங்க நினைக்கிறது இந்த ஒரு நாள் மட்டும் இந்த கொண்டாட்டம் இல்ல. இது வந்து 4 நாள் நடக்கப்படுகின்ற கொண்டாட்டம். முதல் நாள் வந்து போகி பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் தைப்பொங்கலின் முதல் ஆரம்ப நாள். அதாவது வருட இறுதியில் நீங்கள் உங்கள் வீடுகளை துப்புரவு செய்து புது வருஷத்துக்கு நீங்கள் வீட்டை துப்புரவு செய்து அந்த பழைய பொருட்களை வீசுதல். அதை ஒட்டி போகி பண்டிகை என்பது பழையன கழிதல். இது முதலாவது நாள். இது வந்து மார்கழி மாதத்தின் இறுதி வாரங்களில் நடத்தப்படுறது. தை பொங்கல் வந்து கொண்டாடப்படுறது தை முதலாம் நாள். அதாவது நாங்கள் நினைக்கிறோம் தை மாதம் 14ஆம் தேதி 15 இந்த தைப்பொங்கல் வரும். இது வந்து ஆங்கில மாதத்துக்குரிய நாள். தை மாதத்தினுடைய முதல் நாள் தான் தைப்பொங்கல். உங்களுக்கு தெரியுமோ தெரியாத சிறுவர்களுக்கு தை தமிழருக்குரிய நாள் வந்து தமிழ் திகதி ஆங்கில திகதின்னு இருக்குது. ஆங்கில திகதி தான் நாங்க பொதுவாக பயன்படுத்துறாங்க. இந்த தை மாதத்தின் முதல் நாள் தான் எங்களுடைய தைப்பொங்கல் கொண்டாடப்படுறது. தைப்பொங்கல் என்னத்துக்காக கொண்டாடுறோம் என்றால் எங்களுடைய விவசாயத்துக்கு உதவி புரிகின்ற இந்த கதிரவனுக்கு, அதாவது சூரியன் என்று சொல்லப்படுற இந்த கதிரவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நாங்கள் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க. எங்களுக்கு வந்து பயிர் செய்கைக்கு தேவையான, விவசாயத்துக்கு தேவையான சூரிய ஒளி இல்லாட்டிக்கு பயிர்கள் வந்து அதற்குரிய பலனை தராது. அப்ப அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக முதல் அறுவடை செய்யப்படுகின்ற அந்த நெல்லிலை எடுத்து புதுப்பானையில வீட்டு முற்றத்தில பொங்குறதுக்கான காரணம் சூரியனுக்கு நாங்கள் படியல் செய்கிறது. அப்ப சூரியன் வரும்போது அந்த படியல் செய்யறதுக்காக வீட்டு முற்றத்தில கோலம் போட்டு தோரணம் கட்டி நாங்கள் அந்த பொங்கலை செய்து சூரியனையும் நன்றி செலுத்துவோம். எங்களுக்கு இந்த விளைச்சலை தந்ததுக்கு இனிவரும் காலங்கள்லையும் இதே போல நடக்க வேணும் என்று சொல்லி நாங்க சூரியனை வணங்கி அந்த படியலை செய்வோம். இதுல வந்து கரும்பு, பழங்கள் அதுகள் எல்லாம் படைக்கிறது, இனிப்பு பதார்த்தங்கள். கரும்பு படைக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு சொன்னா கரும்பும் வந்து பெரிய அளவில சாகுபடி செய்யப்படுற ஒரு பயிர். அந்த பயிர் வந்து அந்த பயிர் செய்யறாக்களும் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அந்த கரும்பை வந்து படைக்கிறது. அதோட ஒரு இனிப்பு பதார்த்தமும் கூட. இது தவிர அந்த தோரணம் கட்டுதல், மாவிலை கட்டுதல் போன்ற விஷயங்களும் வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு கருத்தின் அடிப்படையில வச்சிருக்கிறார்கள். தோரணம் கட்டுறது இப்ப இந்த மேடையில பாருங்க, தோரணம் வந்து மேல் நோக்கி இருக்குது. இது வந்து சுபகாரியங்களுக்கு கட்டப்படுறது. அமங்கல நிகழ்வுகளுக்கு இந்த தோரணம் வந்து கீழ் நோக்கி வெட்டப்பட்டு அதில் முகப்பு பகுதி வந்து கீழ் நோக்கி இருக்கும். இது அமங்கல நிகழ்வுக்கு கட்டப்படுறது. இது மங்கள நிகழ்வுக்கு இப்படி மேல் நோக்கி இருக்கும். அதே போல நாங்கள் பானையில பொங்கும் போது பால் வச்சு பொங்க வைக்கிறாங்க. என்னத்துக்காக அந்த பாலை பொங்கி வழிய வைக்கிறாங்க. அதுக்குரிய காரணம் வந்து பால் பொங்கி வழியும் போது எங்களுடைய மனங்கள் வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை வெளிப்படுத்தும், சந்தோஷமா இருக்கும் பார்க்க. அது மாதிரி எங்களுடைய மனங்களில இந்த தொடங்குற வருஷத்துல இந்த பால் பொங்கி வழிவது போல
சந்தோஷம் பொங்கி வழிய வேணும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அந்த பால் பொங்கி வழிஞ்சு அந்த கீழ் அடுப்புல பட்டு நெருப்பு வந்து அந்த ஒரு வித்தியாசமான உஷ்ண சத்தத்தோட அணையில் நெருப்பு. அதுக்குரிய காரணம் வந்து அந்த பால் பொங்கி வழிஞ்சிக்க எங்களோட சந்தோஷம் வழியும் பொழுது அந்த நெருப்பா எரிஞ்சு கொண்டிருக்கிற எங்களோட கவலைகள் துக்கங்கள் வந்து அணைஞ்சு போயிடும். இதுதான் அதுக்குரிய காரணம். பொங்கல் பால் பொங்கி வழிய வைக்கிறது, புது வீடுகள் காய்ச்சி பால் பொங்க வைக்கிறதும் இது ஒரு அடிப்படை எங்களுடைய சமய நம்பிக்கை. சில பேர் இப்ப பால் காய்ச்சியதுல பொங்க விடாமலே அடுப்பு புதுசா இருக்குன்னு போட்டு பாலை ஆற்றுவிலும் நோமலா அப்படி செய்யக்கூடாது. பால் பொங்கி புது வீடுகள்ல வழிய வேணும். மற்றது வந்து அடுத்த நாள் வந்து நடக்கிறது வந்து மாட்டு பொங்கல். எங்களோட வீடுகள்ல நாங்கள் வளர்க்கிற காளை மாடா பசு மாடா அது இல்ல எல்லாத்துக்குமே நாங்கள் பொங்கல் பொங்குறது. மாடுகளை சொல்றது பட்டி, நிறைய மாடுகள் இருக்கிற இடத்த பட்டி என்பது, பட்டி பொங்கல் என்பது மாட்டு பொங்கலுக்குரிய இன்னும் ஒரு பெயர். இந்த அது மாட்டுக்கு ஏன் நாங்கள் எவ்வளவு மிருகம் வளர்த்தால மாட்டுக்கு ஏன் நாங்கள் பொங்கல் செய்ய வேண்டாம்? உங்களுடைய ஆதி காலத்துல வந்து எங்களோட உணவு தொழிலுக்கு உதவி செய்தது காளை மாடு. நாங்கள் வயல்கள்ல ஏற்பூட்டி உழுவுறதுக்கு பயன்பட்டது, எருக்களாக மாட்டு சாணங்கள் பயன்பட்டது, போக்குவரத்துக்கு அதாவது எங்களுடைய நெல்லுகள் விளைச்சல்களை நாங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கோ அல்லது சூடடிக்கிறது என்பது அந்த நெல் பயிர் செய்கைகள் இந்த விளைவை நாங்கள் எடுக்கிறதுக்கோ மாடு பயன்பட்டது. அதால அடுத்த நாள் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டு கொட்டில மாடுகளை குளிப்பாட்டி மாலை போட்டு பொட்டு வச்சு பொங்கல் செஞ்சு அந்த பொங்கலை மாடுகளுக்கு உண்ண கொடுக்கிறது. இது 3வது நாள். 4வது நாள் வந்து காணும் பொங்கல் என்று சொல்லப்படுறது. இந்த காணும் பொங்கல் வந்து உறவினர்களோட நாங்கள் ஆரம்பிக்கிற வருஷத்துல இனிப்பான பதார்த்தங்களை கொண்டு போய் எங்களோட உறவுகள் வீடுகளுக்கு கொடுத்து அவர்களோட சேர்ந்து கலந்து கொண்டு அந்த உறவினர்களை சந்தித்த காணுதல் காணும் பொங்கல். இந்த 4 நாள் கொண்டாட்டம் இந்த தைப்பொங்கலோட சம்பந்தப்பட்டது. இத சொல்றதுக்காகத்தான் நான் இப்ப வந்திருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு கேள்விகள் வரும் திரையில, அதுக்குரிய பதில நீங்க இது சம்பந்தமா வெறும் கொடுக்கலாம். நன்றி.